முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, கொஞ்சம் பொறுமையாரு. உனக்கு நல்லது நடக்கும்னு நான் சொன்ன அந்த நல்ல நாள் இப்போது வந்துவிட்டது என் செல்வமே. இத்தனை நாளா நீ எது நடக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தியோ, இதை நடத்தி கொடு முருகா முருகான்னு என்னிடம் மறுபடியும் மறுபடியும் எதுக்காக வேண்டுதல் வச்சியோ, அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்துடுச்சு என் செல்வமே. கனவுகளோட நினைக்காத அளவுக்கு, நீயே நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். இத்தனை நாளாக எதை செஞ்சாலும் பிரச்சனை, என்ன எங்கே போனாலும் அதில் ஒரு தடங்களும் தடையும் வந்து கடலில் கழுத்து வரைக்கும் மூழ்கி இருப்பது போல துக்கமும் வேதனையும் உன்னை அழுத்தி தள்ளியதல்லவா? பிரச்சனை கஷ்டம்னு உன்னை பாடாப்படுத்திக்கிட்டு இருந்த அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு இப்போது இந்த நல்ல நாளிலேயே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக முடிச்சு கொடுக்க வந்திருக்கேன். நீ இனிமே பொறுமையாக இருக்கணும், எதை நினச்சும் கவலைப்படக்கூடாது. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் கண்ணீரை தொடச்சி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி உனக்கான பலனையும் உன் கைகளில் சேர்த்துடுறேன். இதுவரைக்கும் நடந்ததும் இப்போது நடந்து கொண்டிருப்பதும் கூட என் அருளால் தான். இனி நடக்கப் போவதையும் கூட உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நடந்ததை பற்றியே யோசிச்சு நீ வருத்தப்பட வேண்டாம் என் செல்வமே. இனி என்ன நடக்குமோன்ற கவலையும் உனக்கு வேண்டாம். எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இந்த துன்பமும் பெருசாக எந்த விதத்திலும் உன்னை வேதனைப்படுத்த முடியாது. இதையும் என் மேலே பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு கடந்து வர தயாராகு. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதையும் யோசிக்கவோ நினைக்கவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை. நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையை இந்த முருகன் மாற்றி காட்டுறேன். நீ விரும்புவதையெல்லாம் கூடிய சீக்கிரம் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை வாழும்படியும் நான் செய்கிறேன் என் செல்வமே. இனிமே உன் வாழ்க்கையில் சர்வ மங்களங்களும் சந்தோஷங்களும் நிரம்பி வழிய போகுது. ஒவ்வொரு நாளும் நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகளை எல்லாம் நான் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதற்கான பலனை தான் இப்போது இந்த நல்ல நாளில் உன் கைகளில் சேர்க்க வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு நடத்தி தர வேண்டிய பொறுப்பு என்னுடையது. என் செல்ல பிள்ளையாகிய நீ நேற்று வரைக்கும் நடந்த கசப்பான விஷயங்களையும் உனக்கு கிடைச்ச கஷ்டமான அனுபவங்களையும் மறந்துட்டு இந்த நாளை நம்பிக்கையோடு தொடங்கு. இன்னையிலிருந்து எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. மனக்கசப்பையும் கஷ்டங்களையும் மறந்து உன் வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக வாழணும்னு யோசித்து வாழ ஆரம்பி. இனி எந்த விதத்திலும் உன் வாழ்க்கையில் துன்பமோ துயரமோ நெருங்காமல் நான் பார்த்துக்கிறேன். எதையுமே என்னால் முடியாதுன்னு ஒருபோதும் சொல்லாதே. ஏன்னா இந்த உலகத்தில் உன்னால் முடியாது, உனக்கு சரியாக வராதுன்னு நான் எந்த விஷயத்தையும் படைக்கவில்லை. நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்தே தீரும். நீ எதிர்பார்த்ததை விட எல்லா காரியங்களையும் உனக்கு சிறப்பாக முடிச்சு கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ கண் கலங்கியதெல்லாம் போதும்னு தான் உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வந்துட்டேன் என் செல்வமே. இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் விதமாக மாறும். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையே நீ சந்தோஷப்படும் விதத்தில் மாறப்போகுது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட குறுகிய காலம்தானே வாழ்க்கை. இதில் இல்லாத ஒன்றை நினச்சி வருத்தப்படாத, இருப்பதை நினைச்சு மகிழ்ச்சிகள். இல்லாதது உனக்கு தேவையற்றது. நீ விரும்பியதை காட்டிலும் இந்த முருகன் உனக்கு சிறப்பானதை அமைச்சு கொடுப்பேன்றத முதல்ல நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. உனக்காக ஆறுதல் சொல்லவும் உனக்காக உதவி செய்யவும் ஒருத்தரும் இல்லைன்னு மட்டும் நீ வருத்தப்பட வேண்டாம் என் செல்வமே. எல்லாமே உன் நல்லதுக்காக தான் நடக்குதுங்கிறத முதல்ல நீ நம்பு. உனக்கு மன ஆறுதல் கிடைக்கும் விதமாக உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் மன காயங்களை ஆற்றி உனக்கு மருந்தாக நான் இருக்கும்போது
நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. உன்னை சுற்றி யார் இருக்காங்க, உன்னை பற்றி யார் என்ன நினைக்கிறாங்கன்றதையெல்லாம் நீ ஒருபோதும் ஆராய்ச்சி செய்ய வேணாம். யார் உன்னை பற்றி என்ன வேணாலும் நினச்சிக்கட்டும்ன்ற சிந்தனையோட உன்னுடைய செயல்களை மட்டும் நீ சரியாக செய்தாலே போதும். இப்போது பாலைவனமாக இருக்கும் உன் வாழ்க்கைய நிச்சயம் அழகான நந்தவனமாக நான் மாற்றி காட்டுறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அழகான மாற்றங்கள் உண்டாகும்படியும் உன் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே இருக்கும்படியும் கூட நான் செய்வேனேன் செல்வமே. யாரோ ஒருத்தர் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக இருந்தாலும் அதை தாண்டி உனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த முருகனே உனக்கான எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன். நீ ஒருபோதும் யாரையும் நம்பி ஏமாந்து போகாதே. நீ உன்னை முழுமையாக நம்பினா மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்வமே. என்னை நம்பும் என் பிள்ளையான நீ எந்த அளவுக்கு உன்னை நம்பி தன்னம்பிக்கையோடு வேலை செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருக்கும் உனக்காகவே உன் போராட்டங்களையெல்லாம் முடிச்சு வச்சு என் அருளை பரிபூர்ணமாக உனக்கு கொடுக்க போகிறேன். எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். உனக்காக ஒரு அப்பன் முருகன் எதிர்காலத்தை அழகாக அமைச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த விஷயத்தையுமே நான் உனக்கு குறைவாக கொடுத்துட மாட்டேனேன் செல்வமே. நீ வாழ்கிறதுக்காக தானே பிறந்திருக்க. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உனக்கு எதிரியாக யார் இருந்தாலும் உனக்கு எதிராக இருந்து அவங்க என்ன செஞ்சாலும் அத்தனையையும் தாண்டி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். எல்லாரிடமும் அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. முடிஞ்ச அன்பை கொடு. யாருக்கும் எதிரியாகவோ யாரையும் பழிவாங்கும் எண்ணத்தோடையோ நீ இருக்கக்கூடாது என் செல்வமே. நல்லதை மட்டுமே விதையாக போட்டினா உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் தன்னம்பிக்கையை உடைக்கிறதுக்கு 1000 பேர் வரலாம். உன் மனசை நோகடிக்கிறதுக்கு 100 பேர் வரலாம். யார் என்ன செஞ்சாலும் யார் எப்படி இருந்தாலும் கூட நீ உடைஞ்சு போக வேண்டாம். உன்னை தாழ்த்தி பேசி உன் மனசை தளர்த்திடலாம் நினச்சிக்கிட்டு இருக்க மனிதர்களை தான் நான் தோற்று போக செய்வேன். தைரியமாக இருக்கிற உனக்கு நம்பிக்கையோடு வாழும் விதமாக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். இந்த உலகத்தில் நீ யாரையுமே கண்மூடித்தனமாக நம்ப வேணாம். கூடவே இருந்து குழிபறிக்கக்கூடிய கூட்டம் ஒன்று உன் கூடவே இருந்து உனக்காக குழிபறிக்க காத்துக்கிட்டு இருக்கு. எதுவாக இருந்தாலும் ஆழமாக ஆராய்ச்சி செய்ய பழகு. உன்னை இந்த ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் நான் படைக்கவில்லை. உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக சந்தோஷமாக உனக்காக வாழணுன்றதுக்காக தான் உனக்கு இந்த மனித பிறவியை கொடுத்துருக்கேன் செல்வமே. இந்த உலகத்தில் நீ எல்லாருக்கும் உண்மையாக இருக்க, அது உன்னுடைய நல்ல மனசின் அடையாளம். ஆனால் உன்னை போல இன்னொருத்தரை உண்மையானவர்களாக உன்னால் உருவாக்கவும் முடியாது. அவர்கள் உன்னை போல உண்மையானவனா நல்லவங்களா இருப்பாங்கன்னு நீ எதிர்பார்க்கவும் முடியாது. அதனால் உன்னால் முடிஞ்ச நல்லதை செய். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்ய தயங்காதே. எல்லாரையும் அளவோடு நம்பும்போது, எல்லாரிடமும் அளவாக அன்பும் பாசமும் வைக்கும்போது அது எந்த வகையிலும் உனக்கு துன்பத்தையோ துயரத்தையோ தருவதாக இருக்காது என் செல்வமே. யாருக்காகவும் எதுக்காகவும் நீ பயந்து போகக்கூடாது. நெஞ்சை நிமித்தி தைரியமாக நீ வாழணும். காலம் உன்னை கண்டிப்பாக உயர்த்தி கொண்டாடும். இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட தேவையில்லை. உப்பை தின்னவன் தண்ணியை குடிச்சு தான் ஆகணும். தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். தப்பு யார் செஞ்சாலும் உனக்கு எதிராக என்ன தீங்கு செஞ்சாலும் கூட இந்த அப்பன் முருகனிடமிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது என் செல்வமே. காலம்தான் அனைத்துக்குமான பதிலை தன் கைகளில் வச்சுக்கிட்டு இருக்கு. நீ பொறுமையாக காத்திருந்தாலே உன் வாழ்க்கையில் வண்ணம் சேர்க்கும் விதமாக உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கை ஒன்றே உனக்கான பேராயுதமாக இருக்கும்படி பார்த்துக்கோ. இந்த அப்பன் முருகன் உன்னை கையில் ஏந்தி தாளாட்டி உனக்காக அனைத்தையும் சிறப்பாக நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன். நல்ல குணமும் நல்ல மனசும் இருக்கக்கூடிய மனிதர்களை யாருக்கு தான் பிடிக்காது?
இந்த மனிதர்களுக்கு உன்னை பிடிக்குதோ இல்லையோ, இந்த முருகன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் என் அருளை பரிபூரணமாக உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற நோக்கத்தோட நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நல்ல எண்ணங்களோடு இருக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். என்னை சரணடைந்த நீ இனி எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறப்போகுது. காயமடைஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உன் மனசுக்கு மருந்தாக இந்த முருகனின் மந்திரம் இருக்கும் என் செல்வமே. எதுவாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் முருகா சரணம்னு சொல்லி என்னை சரணடைஞ்சிடு. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்வேன். உன்னுடைய இலக்கை அடைவதற்காக, நீ எதிர்பார்த்த விஷயத்தில் வெற்றி பெறுவதற்காக நீ செய்யும் முயற்சிகள் ஒருபோதும் தோத்து போக நான் விட்டுட மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நீ உன்னையும் உன் உழைப்பையும் நம்பு. எந்த அளவுக்கு உன் நம்பிக்கை அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். வாழ்க்கையில் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடு. மற்றதையெல்லாம் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன். ஏதாவது ஒரு கஷ்டமோ கவலையோ வந்து உன்னை அழுத்தும் போது மனசார உட்காந்து அழுதுரு. அழுது தீர்த்த பிறகு அதிலிருந்து மீண்டு வந்துரு என் செல்வமே. இந்த பிறவியை நீ சந்தோஷமாக வாழ்வதற்காக தானே எடுத்திருக்க. உன் கவலைகளையும் கண்ணீரையும் குறைகளையும் என்கிட்ட கொட்டி தீர்த்துரு. நான் தான் உனக்கான தீர்வாக எல்லா விதத்திலும் இருக்க போகிறேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொன்னீன்னா அது நல்லபடியாக நானே உனக்கு சரி செஞ்சு கொடுத்துருவேன்.